ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ராமாயணத்துல மிக முக்கியமான ஒரு பகுதி, சுந்தரகாண்டம். அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போறோம். இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது சுந்தரம் அப்படின்னு சொன்னாலே அழகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இந்த அழகு பொருந்திய விஷயங்கள் ஆஞ்சநேய சுவாமி செய்த லீலைகளை தெரிவிக்கக்கூடியதுதான் இந்த சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தை நித்தியப்படி பாராயணம் பண்றதே ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுந்தரகாண்டத்தை தான் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துல எவ்வளவு சுருக்கமாக, அதே சமயம் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சிந்தனை பண்ண போறோம். இப்ப நம்ம சுந்தரகாண்டத்தை சிந்தனை பண்ணலாம். ஜெய் ஸ்ரீராம். முதல்ல ஆஞ்சநேய சுவாமியானவர் இலங்கைக்குள்ள போறார். இலங்கைக்குள்ள போகிற போதே பாத்தீங்க அப்படின்னாக்கா, இலங்கையை பாக்குறாரு. அந்த இலங்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கா. மாட மாளிகைகளும் கோபுரங்களும், அதாவது ஒரு வீடும் பாத்தீங்க அப்படின்னாக்கா தங்கத்தாலேயே ஆகியிருக்கான். ஏன்னா குபேரப்பட்டினம் இருக்கு இல்லையா, குபேரன் வாழக்கூடியது. அந்த குபேரப்பட்டினத்தை கொள்ளையடிச்சுதான் ராவணன் பாத்தீங்கன்னா அந்த லங்காபுரியை கட்டியிருப்பான். அந்த கட்டமைப்பானது அப்படி இருந்திருக்கும். ஒரு இடமும் இலங்கையில பார்த்து 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 பாத்தீங்க அப்படின்னாக்கா செஞ்சிருக்கிறது. ஆஞ்சநேய சுவாமி அவர் பொதுவா இதை கிஷ்கிந்தையை விட்டு பெரிய அளவுக்கு வெளியில வந்தது இல்லை. அப்ப பாக்குற பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறாராம். அதுல பாத்தீங்கன்னா அந்த நகை, என்ன சொல்றது, அந்த தங்கம், வைரம், நவரத்தினங்கள் பொருந்திய கற்கள், இதெல்லாம் பதிச்சு யாராவது வீடு கட்டுவாங்களா? ஆனா அங்க வீடு அப்படி இருக்கு. அந்த வீடை பாக்குற போது அதுல இருக்கக்கூடிய அந்த வீட்லயே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி அந்த வீடே ஃபுல்லா நறுமணம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு இடங்களும் வீடும் அப்படி இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அப்படியே நடாதுன்னு அப்படியே வியந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா இலங்கையை காவல் காக்கக்கூடியது ஒரு லங்காதேவின்னு ஒரு அரக்கி. அந்த அரக்கி பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்துருச்சு. அதாவது அந்த அரக்கியை எப்படி சொல்லுவாங்கன்னா, லங்காதேவியை எப்படி சொல்றாங்கன்னா, 4 திருமுகங்கள் இருக்கான். பார்க்கறதுக்கே ரொம்ப விகாரமான ஒரு உருவமாக இருக்குதாம். 4 திருமுகங்களோட விகாரமான ஒரு உருவம். கை பாத்தீங்க அப்படின்னாக்கா 8 கை இருக்கா. அந்த 8 கையிலையும் பாத்தீங்கன்னா இது வேலு, சூலாயுதம், கதை, இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கையிலுமே ஆயுதங்களா இருக்கு. அப்படியே பாக்குறவங்களே பயந்து போயிடுவாங்களாம். அந்த தேவி கிட்ட ஆஞ்சநேய சுவாமி பாத்தீங்க அப்படின்னாக்கா பாக்குறாரு. ஆஞ்சநேயரை அந்த அம்மா பார்த்துருச்சு. பார்த்த உடனே கேக்குது, நீ யாரு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே இவர் நான் அந்த ஊர்ல இருந்து வரேன். எனக்கு எப்படி இங்க வந்தேன்னு தெரியல. ஆனா பார்த்ததுக்கு இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கு. அதனால நான் இந்த ஊரை எப்படியா சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, இங்க சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் உனக்கு அனுமதி கிடையாது. அதனால நீ இங்க இருந்து இப்படியே தான் போகணும் அப்படின்னு உடனே இவர் ஆஞ்சநேயர் இல்ல, என்னால திரும்பி போக முடியாது, நான் இதை சுத்தி பார்த்தே ஆகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊருன்னு பேச, அப்படியே அது வாக்குவாதமாகி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போடுற அளவுக்கு வருது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த அம்மா முதல்ல கதையை தூக்கி வீசுறாங்க. கதையை தூக்கி வீசின உடனே இவரு அந்த கதையை பிடிச்சி திருப்பி அந்த அம்மா மேலே அந்த கதையை வாங்கி, அவ வீசின கதையை வாங்கி திருப்பி அவ மேலேயே விட்டுறியா, அந்த அம்மா கீழே விழுது. திருப்பி எந்திரிச்சு ரொம்ப ஆக்ரோஷமா அந்த அம்மா சண்டை போட, இவரும் சண்டை போட, கடைசியில ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னாக்கா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு அந்த இலங்கை தேவியை. உடனே என்னன்னா அந்த அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்ப சொல்லுது என்னன்னா, அதாவது நான் பிரம்மதேவர் இடத்துலதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வலுக்கட்டாயமா ராவணன் என்னை இங்க இழுத்துட்டு காவல் காக்க வச்சான். அப்போ பிரம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்னைக்கு ஒரு வானரத்தால நீ வீழ்த்தப்படுவாயோ, அன்னைக்கு இந்த இலங்கையினுடைய அழிவானது ஆரம்பமாகுது. உனக்கும் மோட்சம் கிடைக்கும், நீயும் திரும்ப இங்க பிரம்மலோகத்துக்கே வந்துருவ அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இதுவரையும் என்னை யாரும் வீழ்த்தினதே கிடையாது. ஆனா முதல் முறையா ஒரு வானரத்துக்கிட்ட நான் தோத்துட்டேன். இது ராவணனினுடைய சம்காரத்திற்கான அறிகுறி அப்படின்னு சொன்னார். அதோட அந்த அம்மா பிரம்மலோகத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே ஆஞ்சநேயர் ஊருக்குள்ளார போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்னன்னா, இந்த காலத்து மாதிரி அந்த காலத்துல ஒரு போட்டோவோ இல்ல வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. சீதாதேவியை இவர் பார்த்ததும் கிடையாது. இப்ப என்னன்னா, சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கணும். இதுதான் இருக்கிறது இலங்கைக்குள்ள ஒரு மிகப்பெரிய டாஸ்க். இந்த டாஸ்க் தான். இதை ஆஞ்சநேயர் எப்படி செய்யறாரு அப்படிங்கிறது தான் இப்ப அடுத்து நம்ம சிந்தனை பண்ண போறோம்.
சரி, அதுக்குள்ள ஒரு ஃபோன் வர போகுது. சரி, இப்ப அடுத்தது வந்து நம்ம வந்து ஆஹ் ஆஞ்சநேய சுவாமி இலங்காபுரிக்குள்ள போறார். போயிட்டு இப்ப இங்க சீதையை தேடி கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு பெரிய டாஸ்க். இப்ப சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. ஒரு ஒரு இடமா வந்து போய் பாக்குறாரு. ஒரு ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சீதை வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இவருக்கு மனசுல வந்து என்ன இருக்குன்னா, சீதை வந்து எங்க இருந்தாலும் இலங்கையில ஒரு வருத்தத்தோட, ஒரு கஷ்டத்தோட, ஒரு சோகத்தோட தான் இருப்பாங்க. நிம்மதியா இருக்க மாட்டாங்க. மூஞ்சிலேயே தெள்ள தெளிவா சீதையினுடைய ஆஹ் முகத்தை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இருக்கிறதுலே யார் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்கதான் இருப்பாங்க. மெயினா வந்து பொது இடத்துல சீதையை பார்க்க முடியாது. ஏன்னா சீதையை வந்து எப்படியும் அவன் வந்து லாக் பண்ணி தான் ராவணன் வச்சிருப்பான். அதனால ஏதாவது ஒரு சிறைச்சாலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு பர்சனலான ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் அவருக்கு அந்த ஞானத்தை வச்சு அவர் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டாரு. சரி, ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போய் பாக்குறாரு. ஒரு ஒரு இடமா போய் பார்க்கிற போது எல்லாம் வீடா இருக்கு. சில மாளிகைக்கெல்லாம் போறாரு. அந்த மாளிகையில எல்லாம் சீதாதேவிக்கான ஒரு குணாதிசயங்கள் எங்கேயும் இல்லை. அப்ப அடுத்து பாக்குறாரு, கும்பகர்ணனினுடைய மாளிகைக்கு போறாரு. அங்கேயும் ஒண்ணும் இல்லை. அதுக்கு அடுத்தது விபீஷணனுடைய மாளிகைக்கு போறாரு. விபீஷணனுடைய மாளிகைக்கு போகிற போது அந்த மாளிகை வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நறுமணங்கள் வந்து எந்த இடத்துலயும் வீசிக்கிட்டே இருக்கான் நறுமணங்கள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கோவிலா இருக்கான். பூஜைக்குரிய பொருட்கள் எல்லாமே அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கான். இதை பார்த்த உடனே இந்த ஒரு ராவணன் வாழக்கூடிய இடத்துல இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விபீஷணன் அங்க ஓரமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா படுத்துக்கிட்டு இருக்காராம், தூங்கிட்டு இருக்காரு. அவர் விபீஷணரை பார்க்கும்போதே வந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு தெரியுது, சரி இவர் வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த நல்லவரா இருக்கிறாரு குணத்திலையும். அதனால இவர்கிட்ட நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போறாரு. இப்படியே போயிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து மண்டோதரியினுடைய மாளிகைக்கு போறாரு. அங்க போய் வந்து பாக்குறாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப உற்சாகமா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா எந்த யாருடைய முகத்திலயும் ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லையா. அப்ப பார்த்துட்டு சரி, ரைட், ஓகே, அப்ப இங்கேயும் சீதா இல்ல. ஏன்னா இங்க இருக்க பெண்கள்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. சீதாதேவி வந்து ராமரை பிரிஞ்ச சோகத்துல தான் இருப்பாங்களே தவிர்த்து சந்தோஷத்துல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுல சரி இதுவும் சீதா கிடையாதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து வந்து போறாரு. ராவணன் வந்து தூங்கிட்டு இருக்கா. ராவணனுடைய இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாத்துடுறாரு. பார்க்கிற போதே இவருக்கு வந்து கணிச்சிடுறாரு. சரி, ரைட், ஓகே, இதுதான் ராவணன், வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி கணிச்சிடுறாரு. கணிச்சிட்டு சரி, ரைட்டு, இவன் இங்கேயே வந்து நம்ம சம்ஹாரம் பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா அப்புறம் தான் தெரியுது, சரி, ரைட், ஓகே, நம்ம வந்து ராமரை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி, ரைட், இங்க இருந்து நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இலங்கையில முக்காவாசி இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தேடி பார்த்துட்டாரு. ஆனா சீதா தேவிய காணும். ஆனா கன்ஃபார்மா தெரியுது இங்கதான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு. அந்த இடம் எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த இடம் எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இவரும் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சரி, ஒரு யோசனை வருது. ஆஹ் சரி, ரைட், நம்ம இருக்கிறதுலே உயரமான இடம் எதுவோ அதுல போய் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு மரம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தாவிட்டே போறாரு. தாவிட்டே போயிட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் உயரமான மாளிகைக்கு போறாரு. மாளிகைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்க வந்து ஒரு தூரத்துல ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு தங்கத்தால ஆன வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மண்டபம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த மண்டபத்துல ஒரு 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 பெண் ஒருத்தங்க இருக்காங்க. அது மட்டும் தான் தெரியுது. ஏன்னா அது ரொம்ப தூரமா இருக்கிறதுனால தெரியல. ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரக்கிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த இடம் நம்ம போகலையே, இந்த இடத்துல யார் இருக்கா என்னன்னு தெரியல. சரி, நம்ம இந்த இடத்தையும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் எட்ட இருந்து பார்த்ததுனால தெரியல. சரி, அதனால கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அந்த இடத்த எப்படியோ தேடி போய் கண்டுபிடிச்சு பாக்குறாரு. பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்க வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, ஆஹ் பல நாட்கள் சாப்பிடாம முகமெல்லாம் வாடி போய் எந்நேரமும் அழுதுகிட்டே கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திட்டு ஒரு சோகத்தோட ஒரு ஆடைகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு கந்தலான ஆடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு இல்லத்தரசி மாதிரி அந்த பெண் இல்ல, ரொம்ப சோகத்துல இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலமும் சன்னியாச கோலத்துல தான் அந்த அம்மா இருக்கிறாங்க. பார்த்த உடனே சரி, ரைட்டு, இந்த இலங்கையில ஒரு பெண் கஷ்டப்படுறான்னா அது எனக்கு தெரிஞ்சு சீதையா தான் இருக்கணும். அந்த பெண்ணு இதுதான். ஏன்னா இது வரையும் நான் பார்த்த எல்லா பெண்ணும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த அம்மா ஒருத்தங்க தான் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. சரி, ரைட், ஓகே, அப்ப இதுதான் சீதை. ஆனா இதை வந்து நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஓரளவுக்கு ஊர்ஜிதம் ஆயிடுத்து. ஆனா இருந்தாலும் இது யாருங்கிறது நமக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்றாரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திரிசடை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்களுடைய கண்ட்ரோல் தான் ராவணன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவரு சீதாதேவியை சிறை வச்சிருப்பான். அந்த திரிசடைங்கிறது யாருன்னா விபீஷணனுடைய மகள். அப்ப வந்து
திருச்சடை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது வந்து என்னன்னா, திருச்சடை வந்து தான் கண்ட கனவ பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. ஆனா அந்த கனவு வந்து ஒரு நல்ல ஒரு கனவாக இல்ல. ஏன்னா இந்த இலங்கைய ஆளக்கூடிய ராவணன் வந்து இலங்கையிலிருந்து தெற்கு திசை நோக்கி போற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அதுவும் வந்து ஒரு சப்பரத்துல ஏறி. தெற்கு திசை நோக்கி யாரும் போகக்கூடாது. ஏன்னா தெற்குங்கிறது யமதிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த திசைக்கு நோக்கி யாரும் போகிறது சரியா இல்ல. எனக்கு இந்த வந்த கனவு வந்து ஒரு ராவணனுக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராவணன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறான். ராவணன் வந்து சீதா கிட்ட வந்து முறையா வந்து அதாவது இந்த டயத்துல சுந்தரகாண்டத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பேசுறான்னா, இது மாதிரி ராமனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவன் ஒரு சன்னியாசி. அவனை கட்டிட்டு நீ எந்த இதுவும் கிடையாது. 2வது அயோத்திங்கிறது ஒரு இலங்கையை ஒப்பிடக்குள்ள அது ஒரு சின்ன ஊரு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நீ என்ன கல்யாணம் பண்ணினா உனக்கு வந்து 3 லோகத்துக்கும் நான் தான் வந்து ராஜா. நீ இந்த 3 லோகத்துக்கும் நீ தான் வந்து மகாராணியா இருப்ப. நீ ராமனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. நீ சாதாரணமா ஒரு தரையில தான் படுத்திருக்கணும். அதனால நீ இன்னைக்கு இதுக்கு மேலேயும் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாத. 2வது நான் தான் உன்னை கடத்திட்டு வந்தேங்கிறது ராமனுக்கு தெரியாது. அவள்லாம் இப்ப எங்க இருக்கா? என்ன ஆகுறான்னே தெரியல. அதனால நீ நேரங்காலம் கடத்தாம என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ராவணன் கேட்க, சீதாதேவி பயங்கர கோவமாயி கண்ணா அப்படின்னு அவனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ வந்து ஆம்பளை கிடையாது அது இதுன்னு சொல்லிட்டு. அதாவது தார்த்த வீரியார்ஜுனனை வந்து பரசுராமர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சாரு. அந்த பரசுராமரையே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜெயிச்சினவரு. அதனால நீ வந்து ஒரு ஆண்மகனே கிடையாது. ஏன்னா அவர் இல்லாத நேரத்துல வந்து நீ வந்து ஒரு நாடகம் ஆடிதான் என்னை வந்து தூக்கிட்டு வந்த. அதனால இதெல்லாம் வந்து இது கிடையாது. கண்டிப்பா ராமர் வருவாரு, என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற பொழுதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆஞ்சநேய சுவாமி மேல இருந்து மரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சரி ரைட் ஓகே. இதுதான் நல்லது ஒரு சந்தர்ப்பம். இதுதான் சீதாவுக்கு பார்த்துட்டோங்கிறது ஒரு சந்தோஷம். ஆனா இப்ப நம்ம சீதாட்ட பேசணுமே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ராவணன் அங்க இருந்து போன உடனே இங்க இருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி ராவணனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்க்கை நல்லா இருக்கும். 3 உலகத்திலயும் நம்ம தான் வந்து நீ தான் ராணியா இருப்ப. உனக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. சீதாதேவி எதையுமே காதுல வாங்கல. அப்ப இவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமா சித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டமா சித்து பயன்படுத்தி இந்த அரக்கிகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மந்திரத்தை பண்ணி கட்டுப்படுத்தி வச்சிடுறாரு நம்ம ஆஞ்சநேயர். அப்ப வந்து சீதாதேவி கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டக்குன்னு கீழே குதிப்போறான். கீழே குதித்த உடனே சீதாதேவி இவரை முறையா பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துருவாங்க. நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ளார இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் முதல்ல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி சீதாதேவி பார்த்த உடனே சொன்ன உடனே சீதாதேவிக்கு ஒரு சந்தோஷம். என்னடா அது ராமரை பத்தி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து இது மாதிரி விளக்கம் கொடுப்பாரு. நான் வந்து என்னுடைய பேர் வந்து அனுமன். நான் வந்து கிஷ்கிந்தை சுக்ரீவருடைய அரசர் சுக்ரீவருடைய ஆளு. ஆனா நான் வந்து இப்ப வந்து ராமருடைய தூதுவனா வந்து இங்க வந்திருக்கேன். ராமர் வந்து உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. இது மாதிரி வெகு சீக்கிரம் வந்து உங்களை ராவணனோட போர் புரிஞ்சு உங்களை வந்து மீட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அடையாளமாகத்தான் இந்த கணையாளியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ராமர் கொடுத்த கணையாளிய சீதாதேவிட்ட கொடுத்த உடனே அதை வாங்கி பார்த்த சீதாதேவிக்கு புரிஞ்சிடும். சரி ரைட் ஓகே. இது வந்து ராமர் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முதல்ல அந்த அம்மா வந்து பார்த்த உடனே கொஞ்சம் பயப்படுவாங்க. இவரை வந்து யாரு என்னன்னு சொல்லிட்டு நம்பல. ஆனா ராமருடைய அந்த கணையாளியை கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு சரி ரைட்டு ராமர் தான் அப்படிங்கறது நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்ட முதல் வார்த்தை ராமர் எப்படி இருக்காரு அப்படின்னோடனே, நீங்க எப்படி அவரை பிரிஞ்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அவரும் உங்களை பிரிஞ்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா ரொம்ப காலமா அவருக்கு நீங்க எங்க இருக்கீங்கங்கிறது தெரியல. இப்ப நான் போய் எல்லாத்தையும் விவரம் சொல்லிடுவேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து உங்களை போர் புரிஞ்சு இங்க இருந்து கூட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே சீதா தேவிக்கு ரொம்ப ஒரே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கேட்பாங்க இது வந்து லட்சுமணர் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே லட்சுமணரும் இதே மாதிரி வருத்தத்துல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீதா தேவி வந்து சரி நீ சீக்கிரமா போய் ராமர்கிட்ட சொல்லி என்னை இங்க சீக்கிரம் இங்க இருந்து கூட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் வந்து சொல்லுவாரு, இதுக்கு மேல வந்து எனக்கு இங்க உங்களை தனியா விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் கூடயே வாங்க, நானே இவங்க எல்லாரோடையும் சண்டை போட்டு உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படிம்பாரு. அந்த அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப வந்து சொல்லுவாரு, இல்ல என்னுடைய வீரத்தை நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, நான் நல்ல வீரம் தான், கண்டிப்பா இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு உங்களை காப்பாத்தி கூட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ அனுமான். அதாவது வந்து என்னன்னா ராவணன் செய்த அதே தவிர நீயே செய்யற மாதிரி ஆயிடும். இது ஒண்ணு. 2வது நான் இங்க இவ்வளவு காலம் தனியா இருந்தது வந்து என்னன்னா
ராமர் பிரிஞ்சு இருந்ததுக்கான காரணமே என்னன்னா, ராவணனினுடைய சம்ஹாரம் நிகழணும். அதுக்கு ராமர் வந்தா மட்டும்தான் முடியும். அதனால ராமர் வரட்டும். வந்து ராவணனோட சேர்த்து இந்த மொத்த அரக்கர் குலமும் அழியும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா போய் ராமர்ட்ட இந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சூடாமணின்னு ஒரு ஆபரணம். அந்த சூடாமணிய எடுத்து வந்து ஆஞ்சநேயர்ட்ட குடுப்பாங்க. குடுத்து, "இத நான் குடுத்தேன்னு சொல்லி குடு. இது வந்து ராமருக்கு என்னுடைய தாய், தந்தை அதாவது ஜனக மகாராஜா, அவருடைய மனைவி இவங்கள பத்தி ஞாபகம் வரும். அதே மாரி அவங்க அப்பா, அம்மா தசரத மகாராஜாவ பத்தி ஞாபகம் வரும். இத கொண்டு குடு." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவரும் வாங்கிப்பாரு. வாங்கிக்கிட்டு, சரி நான் இங்கேருந்து புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீதாதேவிட்ட புறப்படுறேன்னு சொல்லிட்டு கிளம்புனவரு என்ன பண்ணுவாருன்னா, சரி ரைட் நம்மளுடைய வந்த வேலை முடிஞ்சு போச்சு. சீதாதேவியும் பார்த்தாச்சு. கணையாழியும் ஒப்படைச்சாச்சு. பதிலுக்கு சூடாமணியும் வாங்கியாச்சு. இப்ப இத கொண்டு ராமர்ட்ட குடுக்கணும். இது ஒண்ணுதான் வேலை. ஆனா என்னன்னா, ராவணன் வந்து அ பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. ஏன்னா, இவன் வந்து நன்மைய சொன்னா கேட்க மாட்டான். எப்படி எத சொன்னாலும் கேட்காத ஒரு மனுஷன். அதனால இப்ப இவனுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, போர் ஒண்ணுதான் தீர்வாகும். அதே சமயம் வந்து என்னன்னா, சாதாரணமா போர் இவன்ட்ட பண்ண முடியாது. என்ன ப்ராப்ளம்னா, எந்த ஒரு நேரத்திலயும், எந்த ஒரு காலத்திலயும் நம்மளுடைய வீரத்தின் மேல நம்மளுடைய தன்னம்பிக்கை இருக்கணும். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணுங்கிறது உண்மை. ஆனா எதிராளிய எக்காரணத்த கொண்டும் குறைவா மதிப்பிடக்கூடாது. அதனால வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த எதிராளியினுடைய பலத்த தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. சரி இவனுங்களுடைய வீரம் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அசோகவனத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஜம்புமாலின்னு ஒருத்தன் இருப்பான். அந்த ஜம்புமாலி கிட்ட இவர் வேணும்னே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சண்டை வளர்க்குற மாதிரி அங்க இருக்கிற பழத்தெல்லாம் புடுங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப அவன் வந்து சொல்லுவான், நீ யாரு அப்படின்னு உடனே, நான் வந்து சும்மா இங்க வந்தேன், இந்த பழம் நல்லா இருக்கு, இதை சாப்பிட்றேன் அப்படிம்பாரு. இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இங்க இருந்து போ அப்படின்னு உடனே போக மாட்டாரு. அப்படியே சண்டை ஆகும். அப்புறம் ஜம்பு மாலியை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2, 3 பேர் வருவாங்க. அவங்க எல்லாரோடையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சண்டை. கடைசியா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ராவணனுடைய பையன் அட்சயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அவனுக்கு வந்து இந்த விஷயம் போகும். இது மாதிரி அசோகவனத்துல ஒரு வானரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீரர்கள்லாம் போட்டு சேதப்படுத்திட்டு இருக்கு. அசோகவனமும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னொடனே நேரா வந்து அட்சயகுமார்னே வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு வருவான். அப்ப அவனோட வந்து சண்டை. ஆனா அட்சயகுமாரும் கொஞ்சம் வந்து உண்மையிலேயே வீரமானவன். அதனால கொஞ்சம் சண்டை வந்து கொஞ்சம் இதுவா போ என்ன சொல்றது, 2 சைடும் சரிசமமா சண்டை போயிட்டு இருக்கும். கடைசியில வந்து என்னன்னா, அட்சயகுமாரனால ஒரு லெவலுக்கு மேல வந்து ஆஞ்சநேய சுவாமியை கட்டுப்படுத்த முடியும். அப்ப வந்து என்ன பண்ணுவான்னா, பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்துவான். ஆனா இவருக்கு ஒரு பிரம்மதேவர் இளமையிலே கொடுத்த வரம் என்னன்னா, பிரம்மாஸ்திரம் வந்து உன்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா வந்து இவர் ஆஞ்சநேயர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சரி ரைட்டு நம்ம வந்து இந்த பிரம்மாஸ்திரத்தை இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு கடைசியில சண்டை நடக்கும். கடைசியில அக்ஷயகுமாரையும் வந்து பாத்தீங்கன்னா கொன்றுவாரு. அதுக்கு அடுத்தது இந்திரஜித் வருவான். இந்திரஜித் தான் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தும் போது இந்திரஜித் கிட்ட இருந்து வந்து பிரம்மாஸ்திரம் வருது. அப்போ வந்து ஆஞ்சநேய சுவாமி சரி ரைட் ஓகே இதுக்கு மேல நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்பட்டுருவாரு. கட்டுப்பட்டு அப்படியே இவர் ஆஞ்சநேய சுவாமியை வந்து ஆஹ் கைது பண்ணி கூட்டு போவாங்க. கூட்டு போய் ராவண முன்னாடி நிறுத்துவாங்க. ஏன்னா இவர் வந்து அசோகனத்தையும் சேதப்படுத்தியிருக்காரு. அவன் பையன் அக்ஷயகுமாரனையும் கொண்டிருப்பாரு. கடைசியில இந்திரஜித் வந்து இவரை வந்து பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்படுத்தி நேரா வந்து உள்ள வந்து கூட்டு போய் வச்சுருவாங்க. ராவணனை பாக்குறாரு. ஏற்கனவே ராவணனை முதல் தடவை பார்த்திருப்பாரு. அப்ப ராவணன் தூங்கிட்டு இருப்பான். இப்ப 2வது தடவை பாக்குறாரு. 2வது தடவை பார்த்த உடனே வந்து, நீ யாரு, எதுக்கு என் பையனை கொன்ன, எதுக்கு இங்க வந்த, உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் வந்து ஆஞ்சநேய சுவாமி முதல்ல அந்த பிரம்மாஸ்திர கட்டை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவாரு. எடுத்துட்டு சொல்லுவாரு, எந்த பிரம்மாஸ்திரமும் என்னை எதுவும் பண்ணாது, ஏன்னா எனக்கு பிரம்மதேவர் வரம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து 2வது வந்து இது சொல்ல ஆரம்பிப்பாரு. இது மாதிரி நான் வந்து ராமனுடைய தூதுவனா தான் நான் இங்க வந்தேன். ராமச்சந்திரமூர்த்தி உனக்காக ஒரு செய்தி கொடுத்திருக்காரு. என்னன்னா, சீதாதேவிய ராஜ மரியாதையோட வந்து பாத்தீங்கன்னா ராமர் இடத்துல ஒப்படைக்கணும். ராமர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். இது நடக்கல அப்படின்னாக்கா நாங்க வந்து கிஷ்கிந்தை சேனையோட வந்து இந்த இலங்கை மேல போர் தொடுத்து வருவோம். அதை நீ ஃபேஸ் பண்ற மாதிரி தயாராயிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப வந்து என்னன்னா ராவணன் வந்து கடுப்பாயிடும். ஏன்னா நான் இவ்வளவு சொல்றேன், நீ வந்து என்கிட்டயே வந்து இதை பேசுறியா அது பேசுறியான்னு சொல்லிட்டு ராமரை கொஞ்சம் திட்டிட்டு அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய பையனை கொன்னில, அதனால நான் வந்து உனக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப வந்து விபீஷணன் தான் இதை வந்து தடுக்குது. என்னன்னா, அதாவது தூதுவனை கொல்றது மிகப்பெரிய பாவம், அது செய்யக்கூடாது, வேணா வேற ஏதாவது தண்டனை வேணா கொடுங்க அப்படின்னு உடனே, சரி நீ தான் வந்து என்னுடைய பையனை கொன்னவன தடுக்க சொல்ற, தண்டனை கொடு கொள்ளாதுங்கிற, அப்ப நீயே சொல்லு அப்படின்னு உடனே விபீஷணன்ட்டே ஒப்படைச்சிடும் ராவணன் தண்டனையா. அப்ப விபீஷணன் என்ன சொல்லுவாருன்னா, அதாவது ஒரு
வானரத்துக்கு மிக முக்கியமே வாள் தான். அதனால அந்த வாளை சேதப்படுத்துற வகையில அந்த வாள்ல வந்து நம்ம நெருப்பு வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வாள்ல நெருப்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடாகி ஆஞ்சநேயருடைய வாள்ல நெருப்பானது வச்சிருவாங்க. இது என்னன்னா அவங்களுக்கு தெரியாது இதுதான் நமக்கு நடக்க போற மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு. இவர் வந்து என்னன்னா வாள்ல நெருப்பு வச்ச உடனே முதல்ல வந்து சுடுற மாதிரி இருக்கும். ஆனா வந்து சீதாதேவி இவருக்காக பிரார்த்தனை பண்ணிப்பாங்க அக்னி தேவன்கிட்ட. எந்த விதமான பாதிப்பும் ஆஞ்சநேயருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வாள்ல தீ இருக்குமே தவிர்த்து அந்த தீ வந்து இவரை எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. உடனே என்ன பண்ணுவாருன்னா, சரி இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போவாரு. அது எல்லாமே தங்கத்தால் ஆன வீடு தானே. அதனால இலங்கையில பாக்குற இடமெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டக்கு டக்கு டக்குன்னு நெருப்பு விட்டுருவாரு. இப்ப தங்கத்துல வந்து நம்ம நெருப்பு போட்டோம்னா என்ன ஆகும்? அது உருகிடும் இல்லையா? அது மாதிரி அந்த வீட்டுல மாளிகையில எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பை வச்சு இலங்கையை வந்து எங்க பார்த்தாலும் யாருடைய முகமுமே தெரியலையா, ஃபுல்லா வந்து தீ ஜுவாலையா தெரியுதாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லா நெருப்பு வச்சு விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இலங்கை சமுத்திரத்துல வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர மலைன்னு இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார். ரெஸ்ட் எடுத்து முடிச்ச உடனே அதுக்கப்புறம் நேரா வந்து ராமச்சந்திரமூர்த்தியை பார்ப்பார். ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்துட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்லுவார். சொல்லிட்டு இந்த சூடாமணியும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. கொடுத்துட்டு விவரங்கள் எல்லாம் சொல்லுவார். நான் சீதாதேவியை பார்த்தேன். அந்த அம்மா வந்து ரொம்ப சங்கடமா இருக்காங்க. சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராவணனை பத்தியும் சொல்லுவாரு. நான் எவ்வளவோ ராவணனுக்கு எடுத்து சொன்னேன், அவன் அதெல்லாம் கேட்கல. இதுக்கு மேல வந்து போர் ஒண்ணுதான் தீர்வா இருக்கும். நம்ம வந்து சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ராமரும் உடனே சரி ரைட்டு நம்ம போருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன்கிட்ட சொல்ல சுக்ரீவன் தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் திரட்டிட்டு போருக்கு போறாங்க. நாளைக்கு வந்து ராவணனுக்கும் ராமருக்குமான யுத்தத்தை சிந்தனை பண்ணலாம். இன்னைக்கு சுந்தரகாண்டத்தை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் ஸ்ரீராம்.